உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய மகிமை நம்மச்சில் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நேரலையிலும் நேரடியாகவும் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள கரத்தை ஆசீர்வாதத்தை நம்பியிருக்கிறீர்கள். அவர் நம்மச்சில் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கந்தை உரிந்தறிந்தனை நீதியின் நாடை கனக்கமூடு சுவிச்சனை மந்தையில் சேர்த்து வைச்சனை கடுவினைகள் மாற்றியந்தனை காச்சனை கந்த மலர் பாதனேன் கனகரத்னமேருவே கந்த மலர் பாதனே கனகரத்னமேருவே சிந்தை மூவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் யார்? உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார்? தாய் மகளுக்காய் சாவாளோ கூட பிறந்த தமையன் தம்பிக்காய் மாய்வானோ நேய நேயர்காய் சாவானோ தனதுயிரை நேர் விரோதிக்காய்வானோ நீ இம்மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து நீ இம்மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து காயும் மனமடவர்க்காக மரித்தாய் சுவாமி உனக்கு நிகரானவர் யார்? உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார்? தனக்கு தனே நிகராம் தாதை திருசூதனார் தனக்கு தானே நிகராம் தாதை திருசூதனார் மனுக்குலம் தன்னை மீட்கமா நீடராக வந்த உனக்கு நிகரானவர் யார்? உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருள் பேசும் திருநாமத்தை மகிமைப்படுத்தி சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார். தேவனுடைய மகிமை நமச்சில் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த 2 மாதங்களாக ஆண்டவருடைய வார்த்தையை ராஜரிக குடும்பம் என்ற தலைப்பில் தியானித்து முடித்தோம். இன்றைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஆறுதலின் செய்தியை கொடுக்கலாம் என்று எண்ணினேன். என்றாலும் அடுத்த வாரத்தில் திறவுகோல் ஜெபம் இருக்கிறது.
உங்களுக்கு வாக்குத்தத்த செய்தி அன்று வரும். எனக்கு ஒரு ஆசை, என் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில் வளர வேண்டும், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுப்பாங்க. தாய்ப்பால் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு லாக்டோஜன் 1, 2, 3 அப்படி கொடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான். அதற்கு பின்பு சோப்பு, அப்புறம் சாதம், அப்புறம் மட்டன், சிக்கன், பொரியலை பட்டிங் டாங்னு என்னென்னமோ, என்ன பாபி கூப்பு, அப்படி பாபி கூப்பு, KFC, அது இது லொட்டு லொசுக்கு அம்புட்டு நண்டு நத்தை பெருச்சாடி அம்புட்டு திங்கிறான். உடலை பெருக்கிறதுக்கு சகல தீவனமும் தின்னு அறிவுள்ளவனுக்கு ஆன்மீக பெருக்கத்திற்காக வார்த்தையை உட்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை 7 தரம் குகையில் உருக்கி புடமிட்டப்பட்ட சுத்த சொல், கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஓர் மனிதன் பாக்கியவான். கொஞ்சம் டிலே, ஒரு பாயிண்ட். தேவனுடைய மனுஷி பாக்கியவதி. மகிமையான தேவனுடைய வல்லமை உள்ள கரச்சினால், தேவனுடைய மகிமை உள்ள கரச்சினால் அவர் எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளை, உடன்படிக்கைகளை, கற்பனைகளை கைக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஓர் மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. என்றைக்கு இந்த வார்த்தைகளை விதைக்கும் பரிசுத்தவான்கள் எல்லாம் போய் சேர்ந்து விட்டார்கள். உண்மையாய் வசனத்தை பேசுகிற மக்கள், இதோ பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்தில் மக்களத்தில் மதிப்பு கிடையாது. தங்கள் இச்சைக்கேற்ற போதர்களை சார்ந்து கொண்டு தாங்களுக்கு இஷ்டப்படி இச்சைக்கேற்றபடி போதிக்கிறவர்களே தேவனுடைய மனிதர்களாக ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். பரிதாபம், அந்தோ பரிதாபம். காரணம் என்ன? தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அழகா எழுதுவார் பவுலடியான். அவள் சத்தியத்துக்கு செவி கொடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடினால் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே ஜனங்கள் மீது வரவிட்டார். அந்த சபையில் 50,000 people brother, ஓ marvelous, விளங்காதவரே. 140 கோடி, ஏறக்குறைய 130 கோடி மக்களுக்கு மக்கள் தொகையில் ஒரு 15,000 பேர் ஒரு சபைக்கு போனால் அது பெரிய சபையா? 3.5 வருஷ ஊழியத்தில் உலகத்தையே பிடிச்சாரு. நீ 35 வருஷம் 60 வருஷம் ஊழிஞ்சேற 10,000 பேரை பிடிச்ச பெரிய விஷயம் இல்லை. only 3.5 years 12 பேரை வைத்து உலகத்தையே பிடித்து விட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே போகிறதோ அது வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. தேவனுடைய மகிமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பரிசுத்தவான்கள் மறைந்து கிடக்கிறார்கள். நாளொன்று வரும், ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தவர்களை கர்த்தர் எழுப்பி நிறுத்தி அப்படிப்பட்ட சபைகளை அலங்கார மணவாட்டியாய் மாற்றி தம்முடைய ஜனத்தை அங்கே வைத்து ராஜரிக கூட்டமாய் உருவாக்கி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மக்களை புஷ்டின் மேல் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனுக்கு கொண்டு வரும் காலம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தவங்க கூட ஆவிக்குரிய வியாக்கியானம் தெரியல, வசனம் எங்க இருக்குன்னு தெரியல. அவங்க ட்ரெடிஷன் படிச்சிருக்காங்க, சர்ச் நடத்துற படிச்சிருக்காங்க, பைபிள் ஹிஸ்டரி படிச்சிருக்கா. ஆனா பைபிளுக்குள்ள என்ன எழுதி இருக்கிறது இந்த வார்த்தை அவர்களுக்கு தெரியவில்லை. நான் என்னுடைய வார்த்தையை விளம்பினேன், அவர்களோ அந்நிய காரியமா எண்ணி விட்டார்கள். எப்படி காரியமாக? அந்நிய காரியமா. இது தேவையில்லாதுங்க. என் வார்த்தையை சொன்னேன், அவர்கள் அந்நிய காரியமா எண்ணி விட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையில அன்பு கூறாதவன், இயேசுவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். என்ன வந்தாலும் வரட்டும், நான் சாகும் வரை, என் ஆவி கர்த்தருடைய ராஜ்யம் போய் என்னுடைய ஆத்மா சேரும் வரை இந்த வார்த்தையிலே தான் நிற்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு வியூவர்ஸ் முக்கியம் அல்ல, யூடியூப்ல எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைப் வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. வார்த்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக கைகளை தட்டி தேவனுடைய மகிமை நமச்சில் இருக்கிறது. ஒரு பாயிண்ட், தேவனுடைய வல்லமை உள்ள கரச்சினால் போதும். அம்னாய்ஸ்வரம் பார்த்துக்க. ஆண்டோடைய வார்த்தையை பேசி வந்திருக்கிற 35 ஆண்டுகள் கழுத்தை அறுத்தாலும் பேசுவேன். என்ன வந்தாலும் என்னை அழைத்தது ஆண்டவருடைய வார்த்தை, என்னை உயிர்ப்பது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு இந்த வார்த்தை விதைக்க சொல்லி தந்தாரே ஒழிய விற்க சொல்லி தரவில்லை. கைகளை தட்டி
இந்த பைபிளுக்கு 2 குணம் இருக்குதுங்க. ஈஸியா உங்களை ஏமாற்ற முடியும் இந்த வசனத்தை வச்சு. இது ஒரு குணம், இதை விற்கவும் முடியும், விதைக்கவும் முடியும். கைகளை தட்டி இந்த வேத புத்தகத்தை விற்கவும் முடியும், விதைக்கவும் முடியும். விதைத்தால் கஷ்டம், நஷ்டம், அவமானம், உலகத்துக்குரிய ஒரு புகழும் கிடைக்காது. ஆனா நித்திய ஜீவனில் பெரிய ஒரு சீட்டு, சிங்காசனத்தை கர்த்தர் கொடுப்பார். விதை வித்தவனு வச்சுக்கோங்க, விதைத்தவனு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. கஷ்டத்தோடு கூட நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. ஆனா வித்தோமானா இந்த உலகத்தில் இருக்க காலேஜ் கட்டலாம், யூனிவர்சிட்டி கட்டலாம், டிவி சேனல்ஸ் நிறைய தொடங்கலாம், பணத்தின் மேல் பணம் அடுக்கடுக்காய் வைத்துக் கொள்ளலாம். ஆனா பரலோகங்கிறது கேள்விக்குறி. கைகளை தட்டி ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட். ஆபரேஷன் வெற்றியா முடிச்சுட்டுங்க, என்ன சோ சாரி, வெரி சாரி, பேஷண்ட் அவுட் ஆகிட்டாரு. காரியத்துக்கு உதவாத வைத்தியனா இருக்க நான் விரும்பவில்லை. கிளையாத்தில் பிசில் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ. ரண வைத்தியனா என்ன அர்த்தம்? ரண வைத்தியன் அப்படின்னா என்ன? அறுவை சிகிச்சை நிபுணர், சர்ஜன் அர்த்தம். எம்எஸ் படிக்கிறாங்களா, மாஸ்டர் ஆஃப் சர்ஜரியா, எம்எஸ், அதுக்கு தான் சர்ஜன் அர்த்தம். ரண வைத்தியன் ஆபரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் இல்லையோன்னு. என் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால் அவர்களோ என் குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் கட்டுகிறார்கள். எப்படி கட்டுறாங்களா? மேலே. அந்த காலத்தில் கீழே விழுந்துட்டா எங்கள் ஆச்சி எங்கள் பாட்டியை கூப்பிடுவாங்க, இல்லை கொஞ்சம் காப்பித்தூள் எடுத்துட்டு வா. என்னத்தை எடுத்துட்டு வா? காப்பித்தூளை அப்பிடுவாங்க. இன்னும் இந்த உசிலம்பட்டி பக்கம் அல்லது வேற கிராமத்துக்கு போனால் கொஞ்சம் சாணி எடுத்து வைங்கடா, ஆன்டிசெப்டிக்ஸ் தான். அதாவது எச்சில் மண்ணை குழப்பி மண்ணை வச்சு அப்பிடுவாங்க. 4 நாள் செப்டிக் ஆகி கால் எடுக்க வேண்டி வந்துடும். நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய திருச்சபை, நிறைய ஊழியர்கள் கர்த்தருடைய ஜனத்தினுடைய காயத்தை காப்பித்தூளை வச்சும் சாணியை வச்சும் மண்ணை குழப்பி பூச்சியும் அந்த நேரத்தை தற்காலிக நிவாரணம் கொடுத்து அனுப்புறாங்க. ரணம் பிடிச்சி செப்டிக் ஆகி உன் காலை துண்டாடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். தம்பி ஜான் வந்திருக்கார், வாங்க தம்பி உட்காருங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 25-30 வருஷம் இருக்குமா தம்பி? 25 வருஷம் இருக்குமா? உட்காருங்க. பழங்கானத்தம் போகிற பாலத்தில் பைக்கில் ஆக்சிடென்ட், எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன் பாருங்க. கீழே விழுந்துட்டீங்க, சிகிச்சை கொடுத்தாங்க, ராங் ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு வர அந்த காலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதானே நொண்டி வந்தீங்க. எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா? எனக்கு காரை அவர் தான் ஓட்டுவார், அம்பாசிட்டர். அன்னைக்கு சிகிச்சை சரியில்லை, அப்போ வைத்தியன் சரியில்லை. வைத்தியன் சரியில்லாட்டி கடைசி வரை தம்பி தான் நடக்கணும். உன்னை ஸ்டடியாக நடத்தி ஸ்டாண்டர்டாக வைக்கிறதுக்காகத்தான் தேவன் தம்முடைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். கைகள் சீர்படுத்தி பலப்படுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பதற்காக தேவன் தம்முடைய வசனங்களை தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக உங்களுக்கு விளம்புகிறார். நீங்களோ செவித்தினமுள்ளவர்களாகி வணங்காக்களத்துள்ளாகி அதை கேட்க மாட்டோம். எங்களுக்கு இஷ்டமான பிரசங்கத்தை தான் கேட்போம், எங்களுக்கு இஷ்டமானபடி ஆடுறவன் பாடுறவன் அவுத்து போட்டு நிற்கிறவனை தான் பார்ப்போன்னு போற. கர்த்தருடைய வசனத்தை காமோகாரத்துக்கு எதுவாய் புரட்டின கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள இதோ ஊழியர்கள் மத்தியிலே ஜனங்கள் அகப்பட்டு கொண்டு சிக்கி தவித்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பேசுகிற வார்த்தை எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் ஸ்பெசிபிக் பண்றதில்ல. இந்த வார்த்தையிலே வைராக்கியம் கொண்டு தேவனுடைய வார்த்தை இப்படித்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பிரசங்கம் பண்ணுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய மகிமை நம்மத்தில் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற ஓர் மனிதன் இப்பொழுது நம்ம பிரசித்தமாக மாட்டோம். ஆனால் முடிவிலே ஒன்று விளங்குகிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஜெயம் கொள்கிற எவனோ என் தேவனுடைய ஆலயத்தின் தூணா நிறுத்துவேன். கைகளை பில்லர் இல்லாட்டி கட்டடம் நிற்குமோன்னு. ஏண்டாம்பி பில்லர் போடாட்டி கட்டடம் நிற்குமா? 4 பில்லரில் ஒரு பில்லரை தட்டி விட்டுரு, மேலே சென்ட்ரிங் போட முடியுமா இல்லையா? போட முடியுமா? முடியாது. அப்ப ஜெயம் பெற்ற கூட்டம் தான் சபையை கட்ட முடியும். இது ஜெயம் பெறாம உள்ளதும் போச்சுடா, அது என்னமோ டேஷ் மாதிரி உள்ளதும் போயிடுச்சு. ஓடுறது காலாட்கள் ஓடும் பொழுதே நீ இப்படி இழைத்து போன, ஆனால் காரோடு எப்படி ஓடுவாய்? இந்த கிரவுண்ட்ல தினம் ஓட போறா 3 பேரும். யாரு? அபிஷேக், ஜபராஜ், பாசில், அப்புறம் நம்ம மேனேஜர் ராஜா அவர்கள் ஓடுறாங்க. எத்தனை ரவுண்டு ஓடுறீங்கன்னு தெரியாது. எத்தனை ரவுண்டு ஓடுவீங்க? 5 ரவுண்டு ஓட முடிய நாக்கு தள்ளி உட்காந்துடுறான்.
சாதாரண கிரவுண்டில் 5 ரவுண்டு ஓடும்போது நாக்கு தள்ளி விட இங்கே செஸ்ட் வலிக்கிறது. அவன் எனக்கு ஒரு இரிட்டேஷன், எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, அங்கிள் ஹார்ட் போயிருமா? அவன் ராத்திரியில் நம்மளுக்கு தூங்க விடுறதில்ல. இங்கே கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது, இங்கே கொஞ்சம், அப்புறம் ஏப்பம் விட்டேன் போயிடுச்சு. சாதாரண கிரவுண்டில் 4 ரவுண்டு ஓடும் போதே இழைச்சி போட்டேடா. அவுக்குரிய ஓட்டங்கிறது நீ கிரவுண்டை சுற்றி வர்றது மாதிரி இல்லை, செக்கு மாடு. ஒரு தடவை கிறிஸ்மஸ் சேரில் பாருங்கள், கிறிஸ்மஸ் கேரலுக்கு அந்த காலத்துலலாம் கிராமம் தானே, வண்டி பிடிக்கணும். வண்டியில் கிறிஸ்மஸ் குடிலெல்லாம் வச்சு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மன்னமே. போவாங்களா இல்லையா? போவாங்க. இப்போ அந்த கிராமத்தில் வண்டி இல்லை, தேடிப்பாங்களா? போதகர் சொன்னார், டேய் தம்பி ஒரு வண்டி பிடிச்சிட்டு வாங்கடா, குடிலெல்லாம் வச்சு நம்ம கேரள சர்வீஸ் ரவுண்டு போகணும். கேரளா ஒன்று போட்டேன், ஒரு வண்டி பிடிச்சிட்டு வந்தாச்சு, வண்டியில் ஏற்றியாச்சு, எல்லோரும் ஏறி உட்காந்துட்டாங்க. வண்டினா காளை வண்டி, மாட்டு வண்டி. அப்போ இந்த பின்னாடி எல்லோரும் ட்ரம் அடித்து பாடிக்கிட்டே போகிறாங்க. ஐயரெல்லாம் மாட்டு வண்டியில் உட்காந்துருக்கிறாரு. இந்த வண்டி மாடு போகும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பாடி ஒரு 10 அடி 15 அடி நடக்கும். டப்புன்னு நின்றுக்கிடும் வண்டி. ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு என்ன அடித்தாலும் நகராது. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து திருப்பி போகும். திருப்பி ஒரு பரலாங்கு போகும், திருப்பி நின்றுக்கிடும். என்னடா நிற்குதுன்னு கேட்டு பார்த்தாங்க, என்னடா வண்டி இதுன்னு. அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் வண்டிக்கா தேடி தேடி பார்த்தோம், வண்டி கிடைக்கவே இல்லை. கடைசியில் கார்பரேஷனில் பஞ்சாயத்தில் குப்பை அள்ளுற வண்டி தான் இருந்துச்சு, அதைத்தான் பிடிச்சிட்டு வந்து இப்போ அலங்கரித்து வச்சுருக்கிறோம். அதுக்கு பழக்க தோஷம், குப்பை இருக்கிற இடத்துலலாம் நிற்கும். அது பழக்க தோஷத்துக்கு குப்பை இருக்கிற இடத்துல ரவுண்டு ஓடிண்டே இருக்கும்போது குப்பையெல்லாம் பார்த்து நிற்கக்கூடாது. ஏன்னா பழக்க தோஷம் பழைய தோஷம் நாய் கக்கினதை திரும்பி தின்பது போலும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரள்வது போலும். பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டேன்னா பழசு விட்டுட்டு வந்தது விட்டதுதான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தது, எல்லாம் புதிதாயன. ரட்சிக்கப்பட்ட கூட்டருடைய கேரக்டர் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய குணலட்சணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆள் மாற்றமா, ஆடை மாற்றமா, அணிகல மாற்றமா, சுவாப மாற்றமா? கேள்வி வைக்கிறேன். ஆள் மாற்றமா, ஆடை மாற்றமா, இதோ அணிகல மாற்றமா, ஆராதனை மாற்றமா, சுவாப மாற்றமா? 5 காரியம் சொல்லிருக்கேன். ஆன்லைனில் இருக்கவங்க நம்பர் மட்டும் காட்டினா போதும், கையை தூக்கி. ஆடை மாற்றமா, ஆள் மாற்றமா, அணிகல மாற்றமா, ஆராதனை மாற்றமா, சுவாப மாற்றமா? எத்தனாவது? கை வச்சு காட்டுங்க. அது யாரு மக? யாரு? டெய்சியாமா சொல்ற? எத்தனைப்பா? கையை நல்லா அட்டி காட்டு. 5. டெய்சிக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆள் மாற்றம். என்ன மாற்றம்? கேரக்டர், சுவாப மாற்றம். இந்த சுவாப மாற்றம் பாட்ட கூட்டத்திற்கு தான் என்ன பேரு? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். முட்டம்கி வர்கீஸ் என்ற ஒரு பரிசுத்தவான் கேரளாவில் பாடினார், வீண்டெடுக்கப்பட்ட கூட்டமே. என்ன கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டமே. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தினுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன தெரியுமா? சுபாவ மாற்றம். உன்னை ஆராய்ந்து பாருங்க. உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு தான், மாடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்குள்ள குணம் மாறி இருக்கா? பஸ்ஸில் போகும்போது நீங்கள் எல்லாம் லேடிஸ் தான் கேட்குறேன், சகோதரிகள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கேன், அப்போ பக்கத்தில் ஒரு தம்மா திடீர்னு ஏறிச்சு, அது ஆணி கட்டின ஹைகில் செருப்பு போட்டுருந்துச்சு. வந்தது உங்கள் காலில் ஒரு நறுக்குன்னு ஒரு மிதிச்சு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் சிஸ்டர்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? வெள்ளங்காத போத கண்ணை வஞ்சு சிரிக்கி காலை போட்டு இப்படி மிதிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ உள்ளான மனுஷன்ல தங்கி இருக்கிற சாக்கடை குப்பை வண்டி நிற்குது அர்த்தம். ஃபேஸ்புக்கில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துகிட்டு இருக்கேன் போதே வேற ஒன்றும் தாவி வரும், அல்லது கூகுளில் மதுரைனை சர்ச் பண்ணும்போது இன்னொன்று வந்து ட்ரெஸ் இல்லாமல் வந்து நிற்கும். அங்கே அந்த குப்பையை பார்த்து நிற்கும் பாரு வண்டி சட்டுன்னு. நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நீ அந்த சைட்டுக்கே போக வேண்டாம், உன்னை தேடியே வரும் குப்பை. என்னுடைய ரூம் ஏசி ரூமுங்க. இந்த தம்பி பாசில் கேட்குற ஒரே வார்த்தை, உங்கள் ரூமுக்குள்ள இவ்வளோ குப்பை எப்படி வருது அங்கிள்? எனக்கு இன்னைக்கு வர தெரியலங்க. ஏன்னா எப்பவும் ஒரு க்ளோஸ்டு ரூமு ரொம்ப நீட்டாக வச்சுருப்பானுங்க பசங்க. எப்படி இந்த டஸ்ட் வருது? நீங்கள்லாம் வந்து போகிறதுனால தான் அந்த டஸ்ட் வருதுன்னு.
என்னங்கள் அங்கே அப்படி தப்பா சொல்லலடா, நீங்கள் காலில் டஸ்ட்டாக மிதிச்சிட்டு வந்துடுங்க, அங்கங்கே சுற்றுறீங்கல்ல, ஊர் சுற்றி முத்துமாலை சுற்றிட்டு வந்து அந்த காலில் உள்ள டஸ்ட் தாண்டா இவ்வளோ வருதுன்னு. சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்துக்குள்ளே குப்பை வர காரணம் நம்முடைய மனம் அலைபாய்கிறது. எப்படி பாயுது? அலை பாயுதே, அலை பாயுது, அங்கே எங்கே அலைஞ்சுடு அலை பாயுத. இந்த இருதயத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரே சக்தி வார்த்தையிலே வாழ்றவனுக்கு மட்டும்தான் உண்டு. கைகளை தட்டி அலைபாயிர மனதை அடக்கி ஆளும் ஒரே சக்தி, ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன்ஸ், ஒரு சொல்யூஷன், ஒரு பரிகாரம், ஒரு உன்னதமான பலமுள்ள ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. தம்பி கைகளை தட்டி. எனவேதான் வேதம் 119 சங்கீதம் 8:9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்கிறான் தானே. கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், தேவ மகிமை, தேவனுடைய வார்த்தை உன்னை காக்க வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை புறம்பே தள்ளிவிட்டு ஒரு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்றால், நீ இந்த கிறிஸ்தவ சபைக்கும் வேண்டாம், ஆலயத்துக்கும் வேண்டாம், இந்த பரலோகத்துக்கும் வேண்டாம். என்ன பொருள் வாங்கினாலும் எலக்ட்ரானிக்ஸ் திங் ஆகட்டும், எந்த இன்ஜின் ஆகட்டும், மோட்டர் ஆகட்டும், ஒரு மேனுவல் புத்தகம் கொடுப்பாங்க. தம்பி மெக்கானிக் தானே, சொல்லுங்க, ஒரு மேனுவல் கொடுப்பாங்களா இல்லையா? அந்த மேனுவல் பார்த்தா நீங்கள் சர்க்கியூட் எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாம் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் எதை பார்த்து செய்வீங்க? மேனுவல். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய இயந்திரத்தை இயக்க தேவனால் கையினால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேத புத்தகம். கைகளை தட்டி. இதை பார்த்து நீ கனெக்ட் பண்ணல, உனக்கு வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது, ஷார்ட் சர்க்கியூட்டு, வாங்கின பொருளுக்கு நஷ்டம். நீ பிறந்ததே நஷ்டம். நீ பிறந்த உன்னைய பத்ததுக்கு ஒரு ஆட்டுக்களை பத்திருக்கலாம், மாவாத ஆட்டிக்கலாம். அதனால இந்த வார்த்தை, இந்த மேனுவல் புக்கை பார்த்து உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி. டீப்புடா. வேதைகள் ஞானமே பெரிய திரவியமே, வேதைகள் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கிய விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கிய விரும்பும் தேனே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறித்து இன்று நான் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியர் 9 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 நிருபம் 9 6 வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 ஏக்கர் இடம் நிலம் இருக்குது சார், ஆனால் நாங்கள் ஒரு 3/4 ஏக்கரில் தான் விதைச்சிருக்கோம், பாக்கியில் தரிசு நிலமாக கிடைக்குது. விளங்குமா? அப்போ 3/4 ஏக்கருக்குள்ள அறுவடை தான் வரும், பலன் தான் வரும். 2 ஏக்கரை பண்படுத்தினேன், பரம்படித்தேன், நீர் பாய்ச்சினேன், உரம் போட்டேன், எரு போட்டேன், களைச்சத்து, மணிச்சத்து, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஒரு நிலத்துக்கு சாயிலுக்கு இருக்க வேண்டிய சத்து என்னெல்லாம் சத்து? 3 சத்து இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஒன்றும் தெரியாது, ஊருக்கு அதை அடிக்க தெரியும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3ம் ஒரு சாயிலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு தாவரம் வளர்கிறதுக்கு, ஒரு பயிர் வளர்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் எக்ஸ்ட்ராலாம் யூரியா போடுவா, யூரியா பொட்டாஸ் போடுவா, அப்புறம் எரு உரம் போடுறது, அது என்ன சொல்லுவாங்க, ஆர்கானிக். அப்போ இந்த மண்ணில் வளம் இருக்கணும்.
இப்போ சிறுக விதைக்கிறது ஏன்னா அவ்வளவுதான் விதைக்க முடியுங்க, அவ்வளவுதான் பண்படுத்த முடிஞ்சு. இந்த முழு இருதயத்திலையும் ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனசு கிடையாது. குவார்டர் வச்சுக்கிறேன். எவ்வளோ வச்சுக்கிறேன்? குவார்டர் வச்சுக்கிறேன். சிறுக விதை. இப்போ ஆண்டோடைய ஊழியத்தை நான் முழுமையாக செய்ய மாட்டேன் சார், வேலை பார்த்துட்டே செய்கிறேன், நல்லது தான், அதில் தப்பு இல்லை. ஆனால் உண்மையாக செய்வியா? அதான் கேள்வி. கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் படிச்சுக்கிட்டே செய்கிறேன் அங்கிள், நல்லது தான், செய். உண்மையாக செய்வியா? எதற்கு இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதற்கு? முக்கியத்துவம் எதற்கு அப்படிங்கிறத இங்கே கேள்வியை ஒழிய நீ எப்படி செய்கிறங்கிறது ரெண்டாவது. எத்தனை நாள் வாழ்ந்த அப்படிங்கிறத விட எப்படி வாழ்ந்தங்கிறதான் கேள்வி. பாவியா பல வருஷம் வாழ்றதை விட பரிசுத்தவான 3 நாள் வாழ்ந்துட்டு போடலாம். ஊர் சுத்தி முள்ள மாறி முடிச்சவைக்கு 2 பேர் உண்டுடா, ஒன்று நற்கீர்த்தி, இன்னொன்று துர்க்கீர்த்தி. வேத புத்தகத்திலே 2-3 இடத்துல தான் யூதாஸ் காரியோத்துடைய பேர் வந்திருக்கிறது. எவ்வளவு? எத்தனை இடத்துல? அதற்கு என்ன டைட்டிலோட? டாக்டர் யூதாஸ் காரியோத், ரெவரண்ட் யூதாஸ் காரியோத். இயேசுவின் சீடனாகிய யூதாஸ் காரியோத் வராது, துரோகியான யூதாஸ் காரியோத். நல்ல டைட்டிலும் இல்லை. ஆனா இயேசுநாதர் பேர் எத்தனை பேருக்கு தெரியுதோ தெரியலையோ, யூதாஸ் பேர் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் நல்ல ஆண்ட எத்தனையோ இதோ மன்னர்கள் உண்டு, அவர்கள் பேர்லாம் எனக்கு தெரியாது. முசோலினி, இடியமன், ஹிட்லர், இவங்க பேர்லாம் எல்லாருக்கும் தெரியும். சர்வாதிகாரிகளுடைய பேர் தெரியும். அப்ப துர்க்கீர்த்தியும் உண்டு, நற்கீர்த்தியும் உண்டு. இந்த துர்க்கீர்த்தி உள்ள மனுஷனும் உலகத்தில் ஃபெமிலியரா பேசப்படுவான், ஆனா இருதயத்தில் அவனுக்கு இடம் இருக்காது. மக்களுடைய இருதயத்தில் அவனுக்கு இடம் இருக்காது. நெகட்டிவ் ஒப்பீனியன். பாசிட்டிவ் ஒப்பீனியனுக்கு லேட்டா தான் வரும் பார்த்துக்கங்க, ஆனா நிலைத்து இருக்கும். கைகளை தட்டி இந்துக்கள் சொல்லுவாங்க, மகாலட்சுமி மாதிரி பொண்ணு இருக்கா பாரு. மூதேவி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்ரீதேவிங்கிறது நல்ல வார்த்தை, மூதேவினா மோசமான. மூதேவி முஞ்சப்பாரு அப்படிம்பாங்க. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, என் சகோதரியே நீ ரூபவதி. பேர் வைப்பாங்களா ரூபவதின்னு? அப்புறம் நீ கோடாகோடி எஸ்தர் மகாராணி. யாராவது எசபேல் அப்படின்னு பேர் வைப்பாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, எசபேல்னு பேர் வைப்பாங்களா? யூதாஸ்னு யாருக்காவது பேர் இருக்குதா? பாருங்க, யூதாஸ்னு எவனுக்கும் பேர் வைக்க மாட்டான், எசபேல்னு பேர் வைக்க மாட்டான். ஆனா எஸ்தர் வைப்பான், சாமுவேல் வைப்பான், தாவீது வைப்பான். தாவீது பாவம் செய்திருந்தான், ஆனா ரிப்பெண்ட் ஆனவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுது. கன்ஃபஸ் அண்ட் ரிப்பெண்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன். சென்ட் ஜார்ஜ் சர்ச், சென்ட் ஜான் சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச், சென்ட் ஆண்ட்ரியூ சர்ச், சென்ட் லூக் சர்ச். இவங்கெல்லாம் யாருங்க? பீட்டர்லாம் யாருங்க? மீன் பிடிக்கிற முக்கடவன், செம்படவன், மீன் பிடிக்கிற நாற்றம் பிடித்த செர்ரவுடைய உறவனுடைய பேரிலே ஆலயம். கைகளை தட்டி. எனவே வேதம் சொல்கிறது, நீதிமான்களுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பெயரோ புழுதியிலே எழுதப்படும். கைகளை தட்டி. நீதிமான்களுடைய பெயர் அட்டடையன். அதான் ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை செவ்வப்படுத்தும் வழியை இப்பொழுது விளக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு தான் விதைக்கிறதை பத்தி பேச போறேன். முதல் நிலம் பண்படுத்தாமல் விதைக்கலாமா? சத்தமா பேசுங்கண்ணே. நிலம் பண்படுத்தாமல் விதைக்க முடியுமா? முதல்ல நிலத்தை களை எடுக்கணும், நீட் பண்ணணும், இப்போ ஜேசிபி வச்சு ஒரு லெவல் பண்ணணும், அப்புறம் உழணும், அப்புறம் பரம்படிக்கணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சி கரெக்டாக அப்புறம் களைச்சத்தை. அந்த காலத்தில் கொழிஞ்சி இலைன்னு ஒரு இலையை போட்டு மதிப்பா. இப்போ வெறும் மருந்தாக போட்டு அங்கேயும் மருந்து, நம்மளும் மருந்து சாப்பிட்டு வயிறு இருக்கு. சோறு சாப்பிட்டாலே சோறு கொதிக்கும் போது நாத்தம் குடலை போடுறது. அப்போ சோறு கொதிக்கும் போது அங்கே சம்பா, சீரக சம்பா, அடுக்கு சம்பா, சிறுமணி அரிசி, அப்புறம் கேரளத்தில் என்ன சொல்லுவாங்க, சேப்பு மட்டையரி, இதெல்லாம் வேகும் போதே வாசம் வரும். இப்போ சோறு கொதிச்சாலே வாந்தி வருதுங்க. ஏன்னா எல்லாம் கெமிக்கல்லே உண்டாயிடுச்சு, கெமிக்கலே போட்டு நாசம் பண்ணிட்டான். அப்போ பரம்படிக்கணும், நிலத்தெல்லாம் பண்படுத்தி விட்டு அப்படி என்ன செய்யணும்? விதைக்கணும். நாற்றாங்கல்ல நாற்றை நட்டணும். சும்மா போய் சலக்குன்னு வச்சுட்டு வந்துட்டேங்க, மறுநாள் பட்டு போயிடும். ஆழமா உழணும். ரொம்ப அழகா சொல்றாரு, ஆழமா உழணும். உன்னை அறுத்து சரியாக்கி ஆழமா போய் தையல போடணும். அப்போ அதுல விதைச்சா எப்படி இருக்கும்? 1 30 60 100 நல்ல நிலத்தில் பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைப்பது. அப்போ
பாவியான மனுஷனுடைய பெயர் இந்த உலகத்தில் என்றைக்கு அவமான சின்னமா இருக்கும். நீதிமானுடைய பெயரோ புகழ் பெற்று விளங்கும். கொலைகார சிலுவை, சாப சிலுவை, மரண தண்டனைக்கு சின்னமாகி விளங்கிய சிலுவை இன்றைக்கு புனித சிலுவையா மாறி என் கழுத்திலும் உங்கள் கழுத்திலும் தொங்க ஆரம்பித்தது. இன்றைக்கும் சிலுவையை பார்க்கும் பொழுது அது கும்பிடவோ ஆராதிக்கிறதுக்கோ அல்ல, அது ஒரு வெற்றியின் அடையாளமாக ஜெயச்சின்னமாக நிற்பதுக்கு காரணம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் சிலுவை மரணத்தை அவர் ஜெயித்ததினால் வெற்றியின் சின்னமாய் மாற்றது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதருக்கு இடரலான இதோ யூதர்கிடரலான கிரேக்கியருக்கு பைத்தியமான சிலுவை, எல்லாரை செல்வராக்கும் பொல்லாரை நல்லோராக்கும் நல்லாயன் இயேசுநாதர் தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம். பிடிக்கிறியா? யூதர்கிடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியமாம் சிலுவை. யூதர்கிடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியமாம் சிலுவை, எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும். எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் நல்லாயன் இயேசுநாதர் தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம். ஜெகத்தில் இரட்சகன் இயேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். சாபச் சிலுவை புனித சின்னமாய் மாறியது. மகிமையின் கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. நிலத்தை பண்படுத்தி அதை விதைக்கும் வகையை தியானிக்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எனக்கு பிரசங்கங்கள்லாம் குறைஞ்சு கழுதை தேஞ்சு கட்டம்புற ஆயிடுச்சு. நம்முடைய சபைகளில் 3 மணி நேரம் ஆராதனை, 2.25 மணி நேரம் ஒர்ஷிப்பு. எவ்வளவு? 2.25 மணி நேரம் ஒர்ஷிப்பு. ஒரு 10 பொம்பளை முன்னாடி நிற்பா. ஒரு ஷாலும் போடுறது கிடையாது, முக்காடும் போடுறது கிடையாது, ஒன்றும் போடுறது கிடையாது. முடியை விரிச்சு பேயுமா நின்றுக்கிட்டு அப்படி லிப்ஸ்டிக்கும் போட்டு கையை காலை ஆட்டுறது. இதை ஷோ பார்க்க வந்தாங்க. பின்னாடி பசங்க நிற்பாங்க. எப்படி ஒர்ஷிப்பான், கையை விரல ஒடிச்சு போடணும். பார்த்துக்க, தேவனுடைய பலிபீடத்தின்றி இதை செய்ய வேண்டாம். அதான் என்னுடைய ஆதங்கம். இது என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும். நீங்க அப்படி செய்யாதீங்க. பிரசங்கத்துக்கு ஏறும்போது சிலர், பாஸ்டர் பிரதர் 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் கூத்து எத்தனைக்கும் 2.25 மணி நேரம். பாக்கி 3/4 மணி நேரத்தில் அவருக்கு 1/4 மணி நேரம் பேசுறதுக்கு, காணிக்கையை பற்றி பேசுறதுக்கு 1/4 மணி நேரம், அப்புறம் 1/2 மணி நேரம், அதில் 10 நிமிஷம் வேற அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டு, அதில் 20 நிமிஷம் செய்திக்காங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சாப்பாட்டுக்கு ஊறுகாவா, ஊறுகாய்க்கு சாப்பாடா? சாப்பாட்டுக்கு ஊறுகாவா, ஊறுகாய்க்கு சாப்பாடா? ஊறுகாயை தொட்டு மட்டும் தட்டிக்கலாமா, ஊறுகாய் அப்படி அள்ளி கூட்டு மாதிரி சாப்பிடலாமா? தொட்டு நக்கிறதுக்கு தான் இந்த மியூசிக், இந்த கீபோர்டு, இந்த நரம்பு சுண்டுற பைய, என்னது மோளம் அடிக்கிற பைய, தலையை விரிச்சு போட்டு டம்முன்னு ஆடுற பையில அந்த 10 நிமிஷம் ஊறுகாய் மாதிரி தான் தொட்டு நக்கிக்கலாம். உணவு எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். அப்ப விதைக்கிறத கூடுதல் விதைச்சா அவன் சபையை அறுக்கிறத சரியா. இங்க அறுக்கணும்னு அவசியம் இல்லை தம்பி. என் உடன் ஊழியர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு சபை நிரங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை காட்டிலும் உங்கள் மூலமாய் பரலோக நிரம்பணும் என்ன இருக்கணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. உங்கள் பிரசங்கத்தின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பரலோக நிரம்பணும். கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, காதுள்ளவன் கேட்கட்டும். செவிட்டு போய் கேட்க வேண்டாம். அவர்கள் செவித்தினம் உள்ளவர்களாகி என்னுடைய வார்த்தையை அந்நிய காரியமாக எண்ணி விட்டார்களே. அப்போ சபைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நிறைய விதைங்க.
தேவனுடைய வார்த்தையை விதைக்கிற மனுஷன் பாக்கியவான், சிறுக விதைக்கிறவன் சிறுகரப்பான். இங்கே விதைக்கிற சொல்லும் பொழுது நம்ம சபையில் சொல்லுவாங்க, காணிக்கை கொடுக்குற சொல்லுவாங்க. ரொம்ப கொடுங்க, உங்களை 1000 ஆசீர்வதிப்பார். அதுதான் நோக்கம், பண்ணிக்கு கீழே நோக்கம். அழைப்பு பெறாமல் பக்க வழியாய் நுழைந்த ஊழியனுக்கு பணமே நோக்கம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, பரலோகமும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஃபாதர் பண்ணார், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய். கரெக்டா சொல்லித்தாங்க, தப்பா பேசிடுவேன். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். அப்போ ஃபாதர் சொன்னாரு, பரலோகம் தான் ஏன் பேச்சுன்னு. அங்க ஒரு பக்தன் படம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிபிஎம் திருச்சபையார் பாடுற பாட்டு போன தடவைக்கு முந்தின தடவை நான் தப்பா பாடிட்டேன். அது எப்படி தெரியுமா? இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையில் அக்கரை தன்னை அடைந்தேன், சீயோனில் இணைந்தும் உடன் என் இயேசுவே ஜீவித்து துதி சாற்றுவேன். எண்ணில் அடங்குமோனின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணிய நன்றியாலே என்றென்றும் துதிப்பேன். நீர்மகா தேவன் அல்லவோ வான் பூவியில், நீரந்தன் ஜீவன் அல்லவோ. நீர்மகா தேவன் அல்லவோ வான் பூவியில், நீரந்தன் ஜீவன் அல்லவோ. ஔஷதமானவரும் நீர் என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் நீர். ஔஷதமானவரும் நீர் என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் நீர். எண்ணில் அடங்குமோனின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணிய நன்றியாலே என்றென்றும் துதிப்பேன். இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையின் அக்கறைதனை அடைந்தேன், சீயோனில் இணைந்துமையே சேவித்து துதி சாற்றுவேன். கைகளை தட்டி இந்த ஓட்டத்தை முடிக்கணும். அப்ப சிறுக விதைக்கிறதுனா பணம் இல்லை, பணத்தை மட்டுமே நோக்கமா இருக்கக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தையும் பெருக விதைக்கணும். கைகளை தட்டி. பெருகனா ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணி தூங்கிச்சு கீழே வந்து சாகுன்னு அர்த்தம் இல்லை. ஆழமான சத்தியங்களை, ஜனங்களுக்கு பிரயோஜனமானவைகளை, அவர்கள் நடக்க வேண்டிய வாழ்வை, தேவனுடைய மகா ஆழங்களை விவரித்து காண்பிப்பது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அப்போ அண்ணே 3 மணி நேரம் பிரசங்கம்னா 2 மணி நேரம் 55 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிடலாமா? 3 மணி நேரம் ஆராதனை. தப்பா புரிந்து கொள்ளாத. தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற விதத்தில் விவரித்து ஆழமாக தெளிவாக கனவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, அவர் பாவத்தை உணர்ந்து பரிசுத்தமடையத்தக்கதாக, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை அவர்கள் தரிசிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கம். கைகளை தட்டி. அதுக்கு பேர் தான் பெருக விதைக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எம்பிபிஎஸ் தான், எல்லாரும் டிகிரி வாங்கிட்டா, எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, நல்லதுதான். எல்லாரும் என்ன பண்ணியிருக்கா? பிஇ பண்ணியிருக்கா. பர்சன்டேஜ் எவ்வளோங்க? 40%. பாஸ் பண்ணிடலாம்ல? பாஸ் பண்ணலாமா மாட்டோம் இல்லையா? 40லையும் பாஸ் பண்ணலாம், 50லையும் பாஸ் பண்ணலாம், 60ல் பாஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர பீத்துண்டு இருப்பேன். 80லையும் பாஸ் பண்ணுறா உண்டு, 99லையும் பாஸ் பண்ணுறா உண்டு. கைகளை தட்டி. அப்போ கேட்டகரி இருக்கா இல்லையா? A+, B+, C+ இருக்குதா இல்லையோ? எத்தனை A+ வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு கிரேட் இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு? ஏக்கு மேலேயும் உண்டு. அப்ப எல்லாரும் இன்ஜினியர் படிச்சவாதான், ஆனா கிரேட் உண்டுடா தம்பி. எல்லாரும் பிரசங்கம் பண்றவாதான், எல்லா பிரசங்கமும் பரலோகத்துக்கு தான் உங்களை கொண்டு போகும் என்று சொல்லிவிட முடியாது. அந்த நேரத்தில் சர்ரத்தை உணர்ச்சியை கிளறி விடுகிற, உணர்வுகளை கிணறி விடுகிற, ஏதோ அபிஷேகம் வருவது போல. நான் உணர்ச்சினா அசிங்கமான உணர்ச்சி சொல்ல, நல்ல உணர்வுகளை சூப்பர், ஆஹா சூப்பர் மெசேஜ் வேண்டாம், சூப்பர் மெசேஜ், என் ஆவிக்கு பிரயோஜனமான பிரசங்கம். கைகளை தட்டி
என் ஆத்துமத்துக்கு பிரசங்கம் பிரயோஜனமான பிரசங்கம். உங்க பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு எவனு சொன்னா வாயில் அடிச்சு போடுவேன். நல்லா இருக்கிறதுக்கு நான் என்னடா அல்வாவா கிண்டிக்கிட்டு இருக்கேன்? உங்கள் பிரசங்கம் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. கைகளை தட்டி உங்கள் பிரசங்கம் எனக்கு பிரயோஜனமா. ஒரு தம்பி, ஒரு பிரதர் எனக்கு ஒரு கமாண்ட் எழுதியிருந்தார். பிஷப்போ யாரோ ஒருத்தர், இவர் அஞ்சா நெஞ்சர். நானா என்னைய மாதிரி பயந்தாங்களே ஒருத்தனும் இல்லை. உள்ளதை உள்ளபடியே சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்க நினைச்சிருந்தா உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. யாருக்கும் பயப்பட மாட்டேன் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுவேன், மனுஷனுக்கு பயப்படவே மாட்டேன். நீ அடிச்சா நான் கீழே விழுந்துருவேன், அது உண்மைதான். ஆனால் ஒரு பயலுக்கும் பயப்பட மாட்டேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என்னை உண்டாக்கின நாசிக்கு சுவாசத்தை கொடுத்த ஒரே ஒரு தேவனுக்கு பயந்து அவர் அருளின வேதத்தை கரெக்டாக எனக்கு பிடித்த வரத்தின்படி, எனக்கு கொடுத்த வியாக்கியானத்தின்படி, எனக்கு அளிக்கப்பட்ட வெளிப்பாடின்படி பேசித்தான் முடிப்பேன். கைகளை தட்டி. அதில் மாற்று கருத்தில் விட்டு வீழ்ச்சியில் அதுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் எனக்கு பயமும் இல்லை, என்ன நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அடக்கி வார்த்தையின் ட்ராக்ல இந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி பேசுவது. வைராக்கியத்துக்கு மைக்கத்தி நீ நான் சும்மா ஹெட்போன் வச்சேன், சும்மா நான் சைக்கிளில் போறேன்னு சொன்னதுக்காக கோவப்பட்டு உன்னை திட்டக்கூடாது. அப்படின்னா நான் மாமிசத்தில் நிற்கிறேன்னு அர்த்தம். ராஜா இப்படி சொல்லிட்டு போயிட்டான், அப்படி ராஜாவை திட்டினா நான் மாமிசத்தில் உடையவன், கர்த்தருடையவன் அல்ல. தம்பி நேற்று எனக்கு பற்றி நான் 4-5 இங்கேயே கட்சி பிரித்து சபையை தனியாக பிரிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணீங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் கர்த்தருடையவன் அல்ல. எனக்கு நல்லார் பொல்லார் யாரும் வித்தியாசம் தெரியக்கூடாது. என் குடும்பம் அந்நியர் என்று வித்தியாசம் தெரியக்கூடாது. எனக்கு பணம் கொடுக்கிறவன், காணிக்கை கொடுக்கிறவன், ஏழை நிறையா கொடுக்கிறவன், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியக்கூடாது. எல்லோரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பேசுகிற ஒரு மனுஷனுக்கு பேர் தேவனுடைய மனிதன். கைகளை தட்டி மேன் ஆஃப் காட். தேவனுடைய மனிதனுடைய வாயிலே அவர் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார். என் கரத்தின் எல்லாம் மூடுகிறார். என் வசனம் நான் பேசும்போது என்னையும் குத்தி கொண்டேதான் இருக்கும். நல்லா கவனிங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம், உங்களை திட்டன்னு மட்டும் நினைக்காதீங்க, என்னையும் நான் சேர்த்தே திட்டிக் கொள்கிறேன். ஏன்னா பேசுறது நான் அல்ல, என்னில் என்னை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதனை கொண்டுதான் அவர் மனிதனோடு பேச முடியும். ஏலியன்ஸோட ஸ்லாங் லாங்குவேஜ் அவங்களுக்கு தான் தெரியும், மிருக பாஷை மிருகங்களுக்கு தான் தெரியும், பறவை பாஷை பறவைங்களுக்கு தான் தெரியும், மனுஷ பாஷை மனுஷனுக்கு தான் தெரியும். நான் மனுஷனோட கம்யூனிகேஷன் பண்ணதுக்காக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு பேசுகிறார். கைகளை தட்டி. இல்லாட்டி அவர் சத்தத்திலே நீ உருகி சாம்பலாய் போய் விடுவாய். அவர் ஒரிஜினல் சவுண்டை கேட்டன்னு வச்சுக்கேன், நீ சாம்பலாய் போய் விடு. அவர் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் இடி முழக்கத்திலிருந்து கர்த்தர் எனக்கு உத்தரவு அருளினார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஒரு சாதாரண அந்த தீபாவளிக்கு போடுவான இதுக்கு உருண்டைய பச்சை கலர் நூல் கட்டி இருக்குமே, அதுக்கிட்ட குண்டு என்னது அணுகுண்டா, அது போட்டாலே கண்ணாடி உடஞ்சி போயிருதுங்க. ஒரு தடவை போட்டாங்க, எங்களை வரவேற்கிறதுக்கு போடுறாங்களாம் வேட்டு. நான் அப்பவே பெண்ணிட்டு சொன்னேன், ஏல அங்கே போகாத, அவன் போட்ட வெட்டு அங்கே ஓடுறானே, ஏன்னா அங்கே தானே போடுதான், நமக்கு என்ன, நம்ம இங்கே இல்லை காரில் நிற்கும் அப்படின்னா. அங்கே வேட்டு போட்டால் இங்கே கார் கண்ணாடி சடச்சலன்னு விளைஞ்சிச்சு. அணுகுண்டை போடுறாங்களாம். என்னை வரவேற்கிறது என்னத்தை போட்டு வரவேற்கிறாங்க, அணுகுண்டு. மனுஷன் கண்டுபிடிச்ச சாதாரண பண்டிகைக்கு போடுற குண்டே உன் கண்ணாடியை உடைக்கும்னா, கர்த்தர் பேசுனா உனக்கு எல்லாமே உடைஞ்சிடும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சிறுக விதைக்கிறவன், இன்னும் மகளே என்ன வச்ச, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் பெருக விதைக்கிறவளா இருக்க. பெருகன்னா ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுங்கன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. கர்த்தருடைய சத்தியத்தை உள்ளதை உள்ளபடியும் இல்லாதென்றும் கர்த்தருடைய ஆழங்களையும் மகத்துவங்களையும் உங்கள் ஆத்மத்துக்கு பிரயோஜனமானதையும் உங்களை பரிசுத்தமாக்குறதாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை சொந்தமாய் மாற்றுகிறாத ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று பேசுவது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. வெளிப்பாடு பற்றி வைராக்கியத்துக்கு மைக்கத்திய முழுங்கக்கூடாது. சில பேசுவான், டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பைபிள், தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள், ஃபேமிலி டிவோஷனல் பைபிள், அந்த பைபிள் இந்த பைபிள், அந்த புத்தகம் இந்த பக்கம், தெனிகன் பிரசங்கம், அந்த அவருடைய பிரசங்கம் இவருடைய பிரசங்கம் எல்லாம் நான் நேற்று இரவு முழுவதும் கேட்டு நான் உங்களுக்காக ஒரு பிரசங்கத்தை ஏற்பாடு எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். விளங்காதவனே, இத்தனை பேரையும் காப்பி அடித்து தான் பேசுறதுக்கு உன்னை அபிஷேகிச்சாரா? நாங்கள் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால்
கற்றதுமில்லை. கர்த்தரே இது எனக்கு வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி. பெனிகனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், அவர் இண்டிவிஜுவல். தினகரன் அங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், இண்டிவிஜுவல். மோகன் சி லாசனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த, அவர் தனித்துவம். ஏதோ டேக்ஸ் ஒவ்வொருத்தருடைய பரிசுத்தவானுக்கும் தனித்துவம் உண்டு. டென்சிங் கர்த்தர் தனித்துவம். உனக்கு என்ன தனித்துவம்? உனக்கு என்ன தனித்துவம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் தனித்துவம் உண்டு. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு. வெளிப்படுத்துகிறவரும் நம்மை உருவாக்குறவரும் பயன்படுத்துகிறவர் ஒருத்தர் தான். யாரு? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி. நீ 4 பேர் பிரசங்கத்தை காப்பி அடிச்சுட்டு வந்து சபையில் பேசுறதுக்கு அந்த மக்கள் அங்கிருந்து ஓடி வந்து வான்னு ஆசாண்டிய வாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பெனிகின் பிரசங்கம்ல நீ எழுதி டேக்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்தி அந்த புத்தகத்தையே அவங்க வாசிச்சுட்டு போறது உன் வாய் வார்த்தைன்னு கேட்கணும். வாய் வல்லங்க வீட்டில் பட்டினியா? தீர்க்கதரிசியின் உதடுகளில், ஆசானுடைய உதடுகளில் ஜனங்கள் என்ன தேடுவார்களாம்? அறிவை தேடுவார்கள். பாஸ்டர்ஸ், ப்ராஃபட்ஸ், எவாஞ்சலிஸ்ட், தேவ மனிதர்களே, உங்கள் உதடுகளில் இருந்து தேவனுடைய வார்த்தையாக அறிவு புறப்பட்டு செல்லட்டும். கைகளை தட்டி. அது ஜனங்களை விடுதலை ஆக்கட்டும், குணமாக்கட்டும். அவர் தம்முடைய வசனங்களை இணைப்பி அவர்களை குணமாக்கினார். Don't play with God. He is almighty. He is a fire. அவர் எரிகிற அக்கினி. அவரோடு விளையாடக்கூடாது. அவருடைய வசனத்தை கைப்பசகாய் பயன்படுத்தக்கூடாது. சில தடவை எங்கேயோ கவனம் பண்ணிட்டு பேசுவான், பீஸ் அடிச்சு போயிடும். ஒரு தடவை பென்னி வந்து கரண்ட் மாட்டிட்டு தான். நான் தூரத்துலேருந்து கவனம்டா அப்படி சொன்னேன். எப்பயுமே அவனுக்கு கவனங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. கீழே குப்பை கிடந்தாலும் அவனும் சரி, தனமும் சரி, தனசேகர் என்ன செய்வாங்க தெரியுமா? மேலே பார்த்து தான் கூட்டுவாங்க. நேற்று எலக்ட்ரிக் 3 பேஸ் போட சொன்னாங்க. ஐயா, எனக்கு கழுத்தில் விட செர்விக்கல் ஸ்பாண்டிலைசஸ் தலை சுற்றிக்கிட்டே இருக்குது, நிம்முற முடியலை தலை சுற்று. நான் இங்கேருந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரின்னு நம்ம போய் பார்ப்போமே, பார்க்காட்டி தான் விளங்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம தொட்டுட்டாங்கன்னா, இவங்க தொட்டாங்கன்னா எனக்கு ஒரு 5000 நஷ்டம் வருதுன்னு அர்த்தம். அவ்வளவு நல்ல கை, அவ்வளோ நல்ல கைங்கிறது உண்மைதான். நல்ல மூளை, நல்ல மூளை. நான் சொன்னேன், டேய் தம்பி, உன் முதுகு பக்கமா ஒரு சின்ன கிளை போகுதா, உயர தட்டிக்கிட்டு இருக்கு, வெட்டுடானே. அவன் கிளையை வெட்டாமல் உயர வெட்டினான். எந்த இன்னைக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஆன்லைன் இன்னைக்கு அவங்க வந்து சரி பண்ணாட்டி இன்னைக்கு எது எந்த ஒயர்னு நினச்சிங்க? இந்த ஆக்டோட ஃபைபர் கனெக்ட் ஒயரு நெட்டுக்கு வருது பார்த்தீங்களா? அந்த ஒயரை சரியா வெட்டினாங்க. ஒரே வெட்டில் வெட்டிட்டான். ஒரு விரல் தண்டி கிளைய அந்த அருவாளை வச்சு 25 வெட்டு வெட்டினா அந்த கிளை உடையல. அருவா அப்படி உரிச்ச வாழைப்பழத்தை 9 வெட்டு வெட்டுது. ஆனா ஒத்த வெட்டில் நம்ம ஒயர் கனெக்ஷனை, அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு நெஞ்சே இடிஞ்சு அப்படி உட்கார்ந்தேன். பேசவும் முடியாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலேயே இருக்கேன், அதான் அவனுக்கு தெரியுதே ஒழித இம்பார்ட்டண்ட்டை தொலைச்சி விட்டோமே அப்படி தெரியல. இதில் வேறு இவன் வந்து என்கிட்ட பயமுறுத்துறான். ராஜா, அண்ணே கூகுள் பேல தனத்துக்கு ஒரு 5000 ரூபா போட்டு விடுங்கண்ணே. இப்படி ஒரு பார்வை பார்த்து அவன் கையில் மோதிரம் கிடக்குதா அப்படின்னு கேட்டேன். கொன்னே போடுவேன்டா, எவனாவது இந்த காசு கேட்டேன் கொன்றுவேன். நானே முழங்கால் போட்டு கத்தட்டு அதுக்கு வாங்கி ஏழை ஜனங்கள் சிக்கற்றவங்க பாரத்தோடு ஊழியத்துக்கு அனுப்புற காணிக்கையை பயன்படுத்தி ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இதில் வேறு 5000 வேஸ்ட் செலவா, மோதிரத்தை வித்து கொடுல அப்படின்ட்டு வந்துட்டேன். கரெக்டாக விட்டான்டா, அதுதான் பாராட்டணும். முதுகு பக்கம் திரும்பி ராமர் வில் விட்டது மாதிரி பின்னாடி விட்டான் பாரு. என்ன அழகாவன் அவ்வளவும் அவன் உட்காந்து பார்ப்பான் பாருங்க அப்படி ஜென்டிலா. இவனுக்கு மட்டும் ஒரு ஹைட் வந்து ஒரு 5 அடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை அப்படித்தான் ஓச்சு போடுவான். கவனக்குறைவு. வார்த்தையை கையாளும் பொழுதும் கவனக்குறைவாக வாய்ப்பசகாய் பேசக்கூடாது. என் வசனங்களை பலிபிடத்திலிருந்து பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன், அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏனோ தானோ இதை கட்டி மலை எழுப்போம், வந்தாமல அந்தா டேஷ் அப்படின்னு இருக்கக்கூடாது. எதை கட்டி மலை எழுப்போம், நீங்கள் உங்கள் ஸ்லாங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இதை கட்டி மலை எழுப்போம், வந்தாமல அந்தா. சில அப்படித்தான் ஏனோ தானே உட்காந்துருப்பான், எங்கேயோ யோசிச்சுக்கிட்டே. தம்பி 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 அப்படிப்பா.
இல்லை பிட்யூட்ரி ஜாம் ஆயிடுச்சாடா அவனுக்கு. பிட்யூட்ரி ஜாமான பையன் மாதிரியே இருப்பான். எவ்வளோ வசனம் பேசினாலும் சில பேருக்கு உரைக்காது. பார்த்துக்கங்க. இங்கே பெருக விதைக்கிறதுக்காக தேவ திருச்சபைகள் ஆயத்தமாகும். கடைசி காலம் 3ஆம் மலை பெரிய எச்சரிக்கையை முன்ன விட்டாங்க. இந்த 2 ஆபத்து கடந்து போய்விட்டது. நான் சுனாமிலே நீச்சல் போட்டு வருவேன், வருவேன். ஏழை சாக்கடையில் கூட ஒரு நாள் நீந்த முடியாதரா. இவன் சொல்கிறான் பேசும்போது, கோல் நான் சுனாமிலே நீச்சல் போட்டு வருவேன், எனக்கிட்டயா கபடியிலலாம் ஒரு பஞ்சு பண்ணாமல் ஈரக்குள்ள ஆடி கலங்கி ரிப்பெல்லாம் உடஞ்சிடமாக்க உன் சவ் வந்து போச்சுல. ஏய் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குண்டா, சரி காரியத்துக்கு உதவாது. துள்ளுற மாடு பொதி சுமக்குமா? துள்ளுற மாடு பொதி சுமக்கும், துள்ளக்கூடாது. கர்த்தருடைய ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை பெருக விதைனோன்னா நீங்க நினைச்சுக்க டைமிங் எடுங்க, பெரிய பிரசங்கமா பண்ணுங்க. இல்லை, ஷார்ட்டா இருந்தாலும் அது ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பெருகனா நாட் குவான்டிட்டி, குவாலிட்டி. கைகளை தட்டி. இது இங்கே இது எண்ணிக்கை அல்ல, தரம். தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் எப்படி இருக்கணும்? தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அக் மார்க் அல்லது அது ஹாலோ மார்க், அதுக்கு மேல 999 கைகளை தட்டி. அப்படி ஒரு கோல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்லுவீங்க? 916 தானே உங்களுக்கு தெரியும். 999 அப்படின்னு ஒருத்தர் ஒரு எனக்கு ஒரு கோல்டு கொடுத்தாரு பல வருஷத்துக்கு முன்னாடி. மலேசியா போயிருக்கும் போது அது என்ன தங்கம் தெரியுமா? தங்கம்னா பெரிய 2 கிலோலாம் நினச்சிட்டு அவங்க எவனா போலீஸ் வந்து பிடிச்சிடப்பறான். இது தின்னுண்டுங்க. அந்த தங்கம் எவ்வளோ தெரியுமா? 999. இப்படி ஒரு தங்கம் இருக்குதா? நாங்கள் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாடா அந்த பக்கம் அந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் பசும்பொன் அல்லது குதிரை பவுன் சொல்லுவோம். பசும்பொன் அல்லது குதிரைப்பொன், சுத்த தங்கம். ஆனால் அதில் வேலை செய்ய முடியாது, பல செம்பு கலந்தாதான் வேலை செய்ய முடியும். அதை அப்படி தங்கமாக வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வசனம் சுத்த தங்கம், கலப்படமே இல்லாத தங்கம். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹாலா சீமன் எப்படி தம்பி? நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னா, நகரத்தின் அஸ்திபாரத்தின கற்களா. சூரியனும் சந்திரனும் வெளிச்சமாயில்லை, சூரியனும் சந்திரனும் வெளிச்சமாயில்லை. ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே. தேவனே வெளிச்சமாம், தேவனே வெளிச்சமாம். கவிதை பாடுவேன் கனானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன். கைகளை தட்டி. மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரம தங்கும் ஜீவ தேசம். பாலும் மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரம தங்கும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மெசியா இயேசுவின் முகங்கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கனானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்க இயேசு ராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். கைகளை கட்டி. பன்னிரண்டு முத்துக்கள்
மூச்சுக்கள் பரலோகில் ஜொலிக்கும் வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். 12 மூச்சுக்கள் பரலோகில் ஜொலிக்கும் வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். மரகத பொமேதகம் பதுமராகம் சொர்ணரத்தினம். மரகதம் பொமேதகம் பதுமராகம் சொர்ணரத்தினம். படிகை பச்சை புஷ்பராகம் படூரம் சுநீரம் சுகந்தி ஆனந்தம். சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கனானி தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். ஆண்டவர் நல்லவர். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த சப்ஜெக்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஓடும்னு நினைக்கிறேன். இது ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். இது பெருக எப்படி விதைக்கணுமா? இந்த உலகத்துக்குரிய டைமிங் அல்ல, குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டி. அதாவது ஆவிக்கென்று விதைக்கிறவன். வாசிக்க கேட்கலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள அந்த இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். எங்க நல்லா அப்படி இல்ல, அது ஒரு உயிர் கொடுத்து வாசிக்கணும். மேலானவைகளை தேடுங்கள். எங்க மேலானவைகளை தேடுங்கள். மேலானது மேலையா கீழையா? அப்போனா மேலான பரலோகத்தை பேசும்போது பரலோகம் அப்படின்னு பேசுவோம். பரலோகமியா அப்படின்னு பேசணும். வெற்றி பெற்றேன், நான் ஜெயிச்சிட்டேன், மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. மா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். வாசிடா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இங்கே எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பிரமாணம் கொள்கிறது. கிறிஸ்து இயேசு எனும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. நியாய பிரமாணத்தின் பலன் மரணம். கிறிஸ்து இயேசுவின் பிரமாணம் கிருபை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசு கிறிஸ்து எனும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம். ரோமர் 8:2 என்று நினைக்கிறேன். வாசி மகளே, ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றானா அந்த மசோதா மேல ஆர்குமெண்ட் டிபேட் நடக்கும், ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதை பற்றி அந்த மசோதா விவரிப்பாங்க, மசோதா பற்றி பேசுவாங்க, அப்புறம் ஓட்டெடுப்பாங்க, லோக்சபாவில் நிறைவேறும். அதுக்கப்புறம் அந்த நிறைவேறினது எந்த சபைக்கு போகும்? ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபா என்னது? மாநிலங்களவை. மக்களவைங்கிறது லோக்சபா, மாநிலங்கள் ராஜ்யசபா. ராஜ்யசபாலையும் அந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா கடைசி அங்கீகரிக்கப்பட்ட எங்க போகும்? அங்கே சைனுக்கு, யாருடைய சைனுக்கு போகும்? குடியரசுத் தலைவர், ராஷ்டிரபதி ஆர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ், அவர் சைன் பண்ணிட்டாருன்னா அந்த லா இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். இப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை மாற்றிவிட்டு ஒரு கிருபையின் பிரமாணம் எழுதப்படுவதற்காக கஜானாவில் நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை மாற்றி எழுதும்போது இவ்வளவு டிஃபிகல்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு நஷ்டம் ஏற்படுக்கு. இந்த நஷ்டத்துக்கு என்ன பரிகாரம், எப்படி ரெட்டிஃபை பண்ணுவேன்? மது தடை சட்டம். என்ன தடை சட்டம்? மதுவுக்கு என்ன சொல்றாங்க இப்ப? மதுவிலக்கு தடை சட்டம் கொண்டு வாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் ஏன் கொண்டு வரலனா அதுல நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட் அடுத்தவனுக்கு எடுத்து இதோ அடுத்தவன் செத்து வேற விஷயம், அந்த டாபிக் பத்தி பேச வேண்டாம். மதுவிலக்கு தடை சட்டம் போட்டுட்டா அதுல வர்ற நஷ்டத்தை, அதுல வர்ற வருமானத்தை கவர்மெண்ட் எப்படி எடுக்கும்? அதுல நிறைய செலவழிக்கிறோம். மக்களுக்காக அந்த பணத்தை எடுத்து செலவழிக்கிறோமே, வேற வழியிலே ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவாங்களா இல்லையா? இந்த கெட்டதை அழிச்சுட்டோ
நல்ல சட்டம் போடுறாங்க, நல்லது. ஆனால் இந்த நஷ்டத்தை எப்படி நம்ம கொண்டு வந்து அதுக்கு எப்படி வருமானம், அதுக்கு ஒரு சட்டம் நம்ம நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அதற்கு ஒரு முன்வடிவை வரையறுப்பார். அப்ப அங்க இருக்க நிர்மலா சீதாராமன் அம்மையார், அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன் இந்தியா. யாரு? நிர்மலா சீதாராமன். பினான்ஸ் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு யாரு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். நிதி அமைச்சர். பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? நிதி அமைச்சர். முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டில் சொல்லுங்க? திரு சொல்லுங்க. திரு உங்க தோப்பனார் பேரை எப்படி பட்டக்குன்னு யாரா சொன்னா நல்லா இருக்குமா? திரு முத்துவேல் அல்லது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள். நிதி அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்பவர். ஹை ஸ்டாண்டர்ட் எஜுகேட்டட் பர்சன். தல்லாபுலா சப்பலா செல்லபுலான்னு எருவாட்டியை தட்டி எறிகிறவர் இல்லை. அவர் நேர்த்திய சூப்பர் நிதி அமைச்சருங்க. நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த கவர்மெண்ட்ல அந்தந்த துறைக்கு என்ன விஷயத்தை தெரிஞ்சுருப்பாளோ அவளை செலக்ட் பண்ணி போட்டா போறங்க. அதுதான் ஹைலைட் சிக்ஸர். கைகளை தட்டி யாரோ கையில் எதையோ கொடுக்கறதில்ல. டாக்டர் படிச்சுட்ட அப்பா சொத்து பிரிக்கும் போது உனக்கு என்னடா ஒர்க் ஷாப் வச்சு பொழைச்சுக்கோ. என்னடா படிச்சிருக்க? MBBS படிச்சிருக்கிறேன். நீ என்னடா விவசாயி, நீ ஆஸ்பத்திரியை பார்த்துக்க. விளங்குமா அப்பனை அப்படி மண்டே போட சொன்னாங்க, அறிவுகட்ட அப்பனை. சில முதலமைச்சர் அப்படித்தான் போட்டிருந்தாங்க. கேட்டீங்களா? பேசாமே வச்சிருந்தாங்க. பேசினா அவங்க அறிவு வெளிப்பட்டு. அந்த அம்மா போன பிறகு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அறிவு ரொம்ப வெளியாச்சு. நம்ம வாழ்க்கையில் தெய்வம் நமக்கு எழுத்து கொள்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஒரு சட்டத்தை நியாயப்பிரமாணம் என்பது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். ஒருத்தர் கண்ணை எடுத்துட்டேனா இப்போ என்ன செய்யணும்? கண்ணை மறுபடியும் எடுக்கணும். இதுதான் நியாயப்பிரமாணம். மரணத்துக்கு மரணம். இது நல்லா இல்லையே. ஒரு என்ன சிச்சுவேஷனில் செஞ்சா அப்படிங்கிறதுக்கு சட்டம் மாற்றி எழுதுறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு பதில் கிருபையின் பிரமாணம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்கு நஷ்டத்துக்கு பரிகாரம் செய்யணுமே, அதுக்கு பதில் என்னதான் செய்யலான்னு அங்கே பரமண்டலத்தில் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆலோசனை சங்கம் நடக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பா என்னை அனுப்பும், நான் போய் மரித்து என் இரத்தத்தை விற்று என் ஜனங்களுக்குடைய நஷ்டத்தை லாபமாய் மாற்றி விடுகிறேன். கைகளை தட்டி. அதனால வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 1 யோவான் 4:7-8-9-10 சொல்லுகிறது, நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி கிறிஸ்துவை கிருபாதார பலியா அனுப்பின நிமித்தம் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கைகளை தட்டி. அப்போ ஒரு சட்டம் மாற்றணும்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, ஆல்டர்னேட்டிவா மாத்துறதுக்கு பதில் அதனுடைய நஷ்டத்தை சரி பண்ணிட்டு தான் மாற்றணும். அதான் நல்ல மந்திரிக்கு அர்த்தம். அப்ப பிதா எழுதின சட்டம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை அடிச்சுட்டு புது சட்டம் கொண்டு வருவதற்காக இயேசுவை பலியிட்டார்கள். கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்து ரத்தம் அவ்வளவு விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தம், விலை மதிக்க முடியாத ரத்தம். அந்த இரத்தத்துடைய விலைக்கிரயத்தினாலே ஒரு கூட்ட ஜனம் மீண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் பெற்றோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற நஷ்டத்திலிருந்து லாபகரமான பரலோகம் என்ற ஒரு பொக்கிஷத்தை நமக்கு பெற்று தந்தது. கைகளை தட்டி. அப்போ எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப பிரசங்கத்தில் விதைக்கிறது ஆவியிலே விதைக்கணும், எழுத்தில் விதைக்கக்கூடாது. ஸ்டடியில், அறிவில், பைபிள் காலேஜில் படித்ததில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை வச்சு பேசக்கூடாது. ஆவியிலே விதைக்கிறது. கைகளை தட்டி. இதில் விதைக்கணும், ஆவியிலே விதைக்கிறது. இந்த ஆவியா நமக்குள்ள வந்த உடனே எழுத்து நம்மை உணர்த்தாது, ஆவியான உணர்த்துவாரு. எப்படி உணர்த்துவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து எச்சரித்து உணர்த்துவார். இதுவரை நீ பிரசங்கம் தான் கேட்டிருக்க, வெளிப்பாடு கேட்கல.
ஏன் உணர்வு இல்லாம ஜடம் போல உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னா, நீ பிரசங்கம் மட்டுமே கேட்கிறாய், வெளிப்பாடை கேட்டதுல. வெளிப்பாடை கேளு, உணர்வடைவாய். கைகளை தட்டி. ஆவியானவருடைய வெளிப்பாடு. நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நான் மனுஷனையா தேவனையா? யாரை பிரியப்படுத்துவதற்காக பேசுகிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்தி பேசினால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. தேவனுடைய மனிதன் தேவனுடைய வெளிப்பாடை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இறைவன் மகா பெரியவர். அவரை பற்றி பேசும் பொழுது அவருடைய சத்தத்தின் துணியைத்தான் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய சத்தத்தை வாங்கி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது தேவ மகிமை நிரம்பும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன். அந்த தலைப்பில் இருக்கேன். இன்னும் 3 தலைப்பு இருக்குது. இன்னும் 3 வாரத்துக்கு வரும். இது பெருக விதைக்கிறவன் என்ற தலைப்பில் இந்த வசனத்தை விளம்பிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு முதல் சப்ஜெக்ட் என்னது? ஆவிக்கென்று விதைக்கிறவன், நித்திய ஜீவனுக்கென்று விதைக்கிறவன். அப்படி நீங்க எழுதிக்கொள்ளலாம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் அல்லது நித்திய ஜீவனுக்கென்று விதைக்கிறவன். நான் எப்பவுமே என் பிரசங்கத்தில் யாரையும் ஸ்பெசிபிக் பண்றதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்களித்த வரத்தின்படி, எனக்களித்த வெளிப்பாட்டின்படி, கர்த்தருடைய வார்த்தையை எனக்களித்த அந்த சின்ன ஆண்டவருடைய வெளிப்பாடின்படி கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே சொல்லி வருகிறேன் என்பது எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவருக்கும் என் மனசாட்சிக்கும் தெரியும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நீங்கள் விதைக்கும் பொழுது, என் திருச்சபைகளே, என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பெருக விதைங்கள். குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டியா கொடுங்க, தரமானதா கொடுங்க. அவங்களுக்கு பரலோகத்துக்கு போயிருக்க வழிக்கு உரிய வழியை சொல்லிக் கொடுங்க. பரிசுத்தமாக வழியை சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை போதிங்க. கர்த்தருக்கு பயத்தோடு ஆராதனை செய்ய சொல்லிக் கொடுங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பரிசுத்தமாய் வாழ சொல்லிக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா.
திருவருளே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார். வாழும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகழே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கிறிஸ்து இயேசு ஜெயித்து எப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் எப்படி வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்துக்குரிய மேலானவைகளையே தேடுங்கள், நாடுங்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்குரியவைகளையே தேடுங்கள், நாடுங்கள். நம்முடைய பிரசங்கம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய சபை, நம்முடைய விசுவாசம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவக்கரையில் சேர தேவன் உங்களை அழைக்கிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. Thank you Jesus name, Holy Spirit of God. ரெண்டு நிமிஷம் அப்படி ஆராதிச்சு நாம் ஜெபிக்க போறோம். Thank you Jesus. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆராதனை. சராபுகள் ஆராதிக்கும் பரிசுத்தனே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்குன்னே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கீதம் பாடிடா. ஹல்லேலூயா கீதம் பாடி ஆராதிச்சிடா. ആരാധിക്കുന്നേ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. What a mighty presence. Thank you for the wonderful presence, Lord. மகிமையின் தேவனுடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. Thank you, Jesus. Wonderful Jesus, Almighty God, wonder-working Father. We all lift yourself, Father. Father, with the Holy Spirit, in the name of Jesus, right now. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം നിന്നെ സ്പർശിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. നിന്റെ അടുക്കിൽ സർവശക്തനായ ദൈവം വന്നിട്ടുണ്ട്. ഹൃദയത്തിന് ആഴത്തിൽ നിന്ന് ദൈവത്തിന് യാഗബലി അർപ്പിക്കാം, സ്തോത്രയാഗം അർപ്പിക്കാം. ദൈവത്തിന് സ്തോത്രം ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி. Thank you Jesus, wonderful Jesus. தேவ மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்புவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு குவாண்டிட்டி அல்ல, குவாலிட்டி, தரமான ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாங்கள் கடந்து எங்கள் வாழ்வை அமைச்சுக் கொள்ள கிருபை அளித்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இப்பொழுது எங்களை நிரப்பும் இயேசு சுவாமி. Every father, every mother, every uncle, auntie, every brother and sisters, all accept your miracle right now. God, send the power in the name of Jesus right now. தேவனுடைய மகிமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி சொல்லுங்கள். நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ மகிமை ஒவ்வொரு நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்றும், ஆவிக்கென்று விதைக்கிறவன் என்றும் இன்று எங்களை இதோ கர்த்தருடைய வார்த்தை என் நாவில் போட்டீர், என் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி உம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காகவும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தங்களை ஆயத்தமாக ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனங்கள் மாறி போகட்டும், வியாதிகள் நீங்கட்டும், சாபம் நீங்கட்டும். இந்த உலகத்துக்குரிய பாடுகளை கர்த்தர் ஜனங்களை விட்டு பிடுங்கி நரகத்தில் போட்டறலும். ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஒவ்வொரு உண்மையான தேவ மனிதனுக்கும், பாஸ்டர்களுக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், உண்மை திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த திருச்சபைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பும். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தேவன் எழுப்பி கட்டுறது போல சத்தியத்தை விதைக்கிற பரிசுத்தவான்கள், அங்கொன்றும் இங்கொன்றும் சிலுவையிலே மறைந்து கிடக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்த திருச்சபைகளை மறுபடியும் கட்டி எழுப்பும். எழுப்பும் இயேசு சுவாமி. முந்தின சேரை காட்டிலும்
பிந்தின சீர் அதிக மகிமையா இருக்கும் என்றும், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிக மகிமையா இருக்கும் என்று சொன்னீரே, அப்படியே வார்த்தையினால் கட்டப்படும் திருச்சபைகள் எழும்பட்டும், எழும்பட்டும் இயேசு சுவாமி, எழும்பட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் என் ஆலயம் என்று எங்களுக்கு சொன்னீரே, அப்படியே ஒவ்வொரு இருதயமும் தேவனுடைய ஆலயமாக மாறட்டும், ஒவ்வொரு சரமும் தேவனுடைய ஆலயமாக மாறட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், சாபங்களை மாற்றும். இந்த மூன்றாவது அலை கொரோனா சத்துருவின் பிடியிலிருந்து உலகத்தை மக்களை விடுதலையாக்கும். எக்கச்சக்கமாய் கேரளாவில் பாதிக்கப்பட்டிருப்பான். வாழ்த்தப்பட்ட ദൈവമേ, യേശുവിന്റെ നാമത്തിൽ ഈ കേരളം കർത്താവ് സംസ്ഥാനത്തിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവിന്റെ സൗഖ്യമാക്കുന്ന ശക്തി, ദൈവത്തിന്റെ ആണിപ്പഴുതുള്ള കരം ഇപ്പോൾ തന്നെ തന്റെ മക്കളെ സ്പർശിക്കട്ടെ. കർത്താവേ, ഈ ദോഷമായ പിശാചിന്റെ രോഗങ്ങളെ, പിശാചിന്റെ വൈജാരിക പോരാട്ടങ്ങളെ യേശുവിന്റെ നാമത്തിൽ ബൽസിക്കുന്നു. കർത്താവ് അത്ഭുതം ചെയ്യണേ, അണയ്ക്കണേ, ചുംബിക്കണേ. തന്റെ മനസ്സലിവ് ഈ കേരള സ്റ്റേറ്റ് മുഴുവനും നിറഞ്ഞു കവിയട്ടെ. അങ്ങ് കർത്താവെ പരിപാലിക്കുന്ന, കർത്താവെ ഭരണം ചെയ്യുന്ന കർത്താവ് മുഖ്യമന്ത്രി, കർത്താവ് മന്ത്രിസഭ, മറ്റും പ്രതിപക്ഷം, അതിന്റെ എല്ലാ അംഗങ്ങളും അനുഗ്രഹിക്കണം. അവിടെ ജോലി ചെയ്യുന്ന ഡോക്ടേഴ്സ്, അവിടെ ജോലി ചെയ്യുന്ന കർത്താവെ കോർപ്പറേഷൻ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ വർക്ക് ചെയ്യുന്ന വർക്കേഴ്സ്, മറ്റും ഈ കൊറോണയുടെ ഈ രോഗത്തിനായി കർത്താവെ അധ്വാനിക്കുന്ന ഓരോരെയും കർത്താവ് ആലോചന കൊടുത്ത് പാതുകാക്കണേ, സൂക്ഷിക്കണേ. തന്റെ കരത്തിനിടം കൊണ്ട് മറയ്ക്കണേ തന്റെ മക്കളെ. കർത്താവെ, കേരളത്തിന്റെ ഇപ്പൊ പ്രതികൂല അവസ്ഥയെ മാറ്റി ദൈവം തന്റെ ശാന്തി കൊണ്ട് നിറയ്ക്കണം. ഗാഡ്സ് ഓൺ കൺട്രി, കർത്താവെ, യുവർ കൺട്രി. தேவனே, இந்த மாநிலம் தேவனுடைய மகிமையால் நிரப்பட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எல்லா சாபத்தையும் மாற்றும். எங்கள் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கை காத்துக்கொள்ளும். எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய மந்திரி சபை, எங்களுடைய ஆளுநர்கள், எங்களுடைய ஆண்டவர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், நீதிமன்றங்கள், முன்கள பணியாளர்கள், பத்திரிகை உடலாவிகள், அது ஆண்டவரே, முன்கள பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், மகிமையினா நிரப்பும். இப்பொழுதும் ஜூம் ஆப்பிலும் பேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் இருந்து என்னை கவனித்துக் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு சிரசின் மீதும் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றி நிரப்பும் இயேசு சுவாமி. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கனம் செலுத்தினேன். சகலஸ்தர் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டுமே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசிக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபம் முடியும் பொழுது என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தார்களோ அச்சனையும் கொடுத்து ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய கிருபை நமக்கு இருந்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நேரடியாக அநேகர் வந்திருக்கிறீர்கள். அருமை தேவனுடைய மகிமை மத்தியில் இருக்கிறது. கர்த்தர் கேட்ட எல்லா வார்த்தைகளும் கைகளை தட்டிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது போக ஆயிரக்கணக்கான மக்கள் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேர் கர்த்தர் நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த திறவுகோல் ஜெபம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற செப்டம்பர் மாத திறவுகோல் ஜெபம் 4ஆம் தேதி முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரை. 9 அடுத்த சனிக்கிழமை நல்லா கவனிச்சுக்கங்க. இது பிளஸிங் ப்ரேயர் டைம் எவ்ரி சண்டே. மாசத்துல முதல் சனிக்கிழமை காலை 9:30 இந்த ஆன்லைன்லனால டைம் குறைச்சல 2:30 வரை தான் இருக்கும். 12:30 வரை திறவுகோல் வாக்குத்தத்த ஜெபம் நடக்கும். எல்லாம் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்து நம்முடைய இந்த ஜூம் ஆன்லைன் மீட்டிங் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை மக்களுக்கு போகட்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த ஊழியங்களுக்கு கர்த்தர் தேவைகள் மிகுதியா இருக்குது. கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியங்களை காணிக்கினால் தாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்து சொல்லுங்கள். திறவுகோல் ஜெபம் அடுத்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி காலை வர்ற வாரம் தான், அதாவது செப்டம்பர் 4. இன்னைக்கு 29, புதன் 1, வியாழன் 2, வெள்ளி 3, சனி 4. அடுத்த சனி வர்ற சனிக்கிழமை 4ஆம் தேதி காலை 9 12:30 வரை இந்த
திறவுகோல் ஜெபம் நடக்கும். இதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இந்த செய்தியுடைய தொடர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பிளெஸிங் ப்ரேயர் டைம்ல இந்த பெருக விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் இந்த தலைப்பில் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிளெஸிங் ப்ரேயர் டைம்ல பேசுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இயேசு மன ஜெபங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் வாழ்த்தலும் செய்தேன். காணிக்கை அனுப்பும் பொழுது உங்களுக்கு பதில் கடிதம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் உங்களுக்கு ரெசிப்ட் எதுவும் வராட்டி உடனே தயவு செய்து மொபைலில் கூப்பிட்டு நான் அனுப்புனேன் வந்துச்சா, அல்லது அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பேரில் அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பதில் இங்கேருந்து வராட்டி உடனே தயவு செய்து ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுருங்க, நான் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு கிடைச்சிதா அப்படின்னு மட்டும் கேட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் விசேஷமாக பிறக்க போகிற புதிய செப்டம்பர் மாதத்தில் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென் ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடம்.